நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வருவதுண்டு. புறப்பொருளை தேடுவதா அகப்பொருளை தேடுவதா அப்படின்ட்டு. வாழ்வதற்கு புறப்பொருள் வந்துட்டு ரொம்ப தேவையான விஷயம்தான் இல்லைங்களே. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இன்னும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு பொண்ணு பொருள், இதெல்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு ஆடம்பரத்துக்கு தேவைப்படுது. ஆனால் அகப்பொருள்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை தெரிந்து கொண்டால் இதைவிட பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்ல. தெரிய வந்தாலும் அதை தேடுறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல. சில பேர் தேட ஆரம்பித்தாலும் அது கைகூடி வருவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே அது கைகூடி வருகின்றது. அந்த அகப்பொருளின் சுவையை ஒருவர் உணர்ந்து கொண்டார் என்றால் அதற்கப்புறம் எந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்தாலும் அது சுவையா தெரியாது. ஏன்னா இந்த அகப்பொருளோட சுவை அப்படிங்கிறது அவ்வளவு அலாதியானதாக குறிப்பிடப்படும் ஞானிகளாலும் சித்தர்களாலும். அப்ப நம்ம அடைய வேண்டியது புறப்பொருளையா அகப்பொருளையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நம்ம வீடு கட்டுறோம், காரு வாங்குறோம், இந்த பங்களா கட்டுறோம், அந்த பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பணத்தை தேடி தேடி சேர்த்து வைக்கிறோம். திடீர்னு அது செல்லாதுன்ட்டு அதை எங்கடா எப்படா கொண்டு போய் மாத்துறதுன்னு ஒரு அல்லல் படுறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புறப்பொருள்னால நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வருமே தவிர இன்பம் வருவதில்லை. இன்பம் வர்றதில்லையா? என்னையா சொல்றீங்க? ஒருத்தட்ட 100 கோடி ரூபாய் பணம் இருக்கு, ஒரு 50 கிலோ தங்கம் வச்சிருக்காரு, 25 கிலோ வெள்ளி வச்சிருக்காரு, அவர்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னா அது அவர்கிட்ட நீங்க போய் கேட்கணும். அதை எந்நேரத்தில் யார் வந்து எடுத்துகிட்டு போவாங்க? இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? அது மேலேயே படுத்து தூங்க வேண்டியதாக இருக்கும். படுத்து தூங்க முடியுமானா அந்த தூக்கமும் உங்களுக்கு இருக்காது. சில பேர்த்து கூட எல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். பணத்தை வீட்டில் வச்சுட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க. சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும், கண்ணா பின்னான்னு சேர்ப்பாங்க, உங்களுக்கு பணம் நிறைய சேரும், இல்லைன்னா சொல்ல. ஆனால் நிம்மதி போயிடுது அவங்க கிட்ட. அளவான பணத்தை வைத்துக்கொண்டு தன்னிடம் இருக்கும் அந்த பொருள், சேர்த்த பொருளை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்துட்டு அந்த பாதிப்பானது மிகவும் குறைவாக இருக்கின்றது. கம்பேரிட்டிவ்ல நம்ம பார்த்தோம்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய சம்பாதிச்சாலும் தான் வாழ்வது மட்டுமல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களின் மனதில் வந்துட்டு மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி, ஏன்னா இதெல்லாம் ஆகி இப்படின்னு ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னா அது அடியார்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் அகத்தே உழந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை, அது சாதாரண பொருள் அகப்பொருள் அப்படிங்கிறது அது பரம்பொருள், அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளார்ந்த தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள் அல்லவா? அந்த தேடுதலானது தொடர்ந்து பல வழிகாட்டுதலின்படி பல நிலைகளை தாண்டி அந்த அகப்பொருளை கண்டுகொண்டு அதை சுவைத்த பின்னர் வேறொரு சுவை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேற ஏதும் இருக்காது. அந்த இன்பமே மேலானதாக இருக்கும். அந்த இன்பத்தை உணர்ந்த அடியார்கள் இறைவனோடு பிணக்கு கொள்வார்கள். அப்படியே நண்பன் மாதிரி சண்டை போடுவாங்க. சாதாரணமா பேசியிருக்கப்ப ஏன் எனக்கு இப்ப காட்சி தர மாட்டியா, என் கூட பேச மாட்டியா, அந்த மாதிரி உரிமையா போகும். அப்பதான் இந்த உலகத்தார் சொல்லுவாங்க என்னன்னா, புறப்பொருள் தேடுபவர்களை புத்திசாலி என்றும் அகப்பொருளை தேடுபவனை முட்டாள் என்றும் சொல்லும் இந்த உலகம். இன்னும் சொல்ல போனா முட்டாள்னு சொன்னா கூட பரவாயில்ல. பைத்தியம், பித்தன், இந்த மாதிரி பெயர்களை வைத்து அடுக்கிக் கொண்டே போவார்கள். ஆனா யாரு பைத்தியம், யாரு பித்தன்? கேள்வி பொதுவா வச்சு பார்த்தோம்னா அதுக்கான விடை தெரிஞ்சிடும். அகப்பொருளை காண்பவனுக்கு இறைவனின் அருள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். அகப்பொருளை காண்பவருக்கு இறைவனின் அருள் பூரணமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி ஒருவருக்கு வாய்க்கின்றது என்றால் அவர் இறைவனின் கருணையை பெற்றவர் என்றால் எவ்வளவு பெரிய பேறு பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஞானிகளாகின்றனர், அடியார்களாகின்றனர் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். நாமும் தேட வேண்டியது அகப்பொருளை. சரியான வழிகாட்டுதலின்படி அகப்பொருளை தேடும் பொழுது அந்த அகத்தே இருக்கின்ற பரம்பொருளை நாம் கண்டுகொள்ளும் போது கிடைக்கின்ற அலாதியான சுகம் வேறு எதிலும் இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஞானிகளும் சித்தர்களும் கூறி சென்ற விடயம். இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் மேலானவர் பரம்பொருள், எல்லாத்துக்கும் மேலானவர். நம்ம எதையும் வச்சு சொல்ல முடியாது, இதுதான் இதோட ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் மேலான நிற்கக்கூடியவர். அன்புக்கு எல்லை உண்டா? கிடையவே கிடையாது. நீங்க ஒரு எல்லை வகுத்து சொன்னீங்கன்னா அதுக்கும் மேலாக நிற்பவர் பரம்பொருள், நம்ம ஈசன். அப்படி இருக்கையில அடியார்களாகிய நம்மை போல் கீழ்நிலையில் உள்ளவர்களை அவர் ஆட்கொண்டிருக்கின்றார் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள், எவ்வளவு கொடுப்பனை செய்தவர்கள் யோசித்து பாருங்கள். நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி ரொம்ப இழிப்பிறவியா இருக்கின்ற என்னை இறைவன் ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பனை செய்தவர்கள்.